வணக்கம் உடன்பிறப்புகளே. இப்போதான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். வந்தோடனே முதல் வேலையாக வீடியோ போடுறேன் நம்ம உடன்பிறப்புகளுக்காக. முதல்ல நான் தமிமுன் அன்சாரி சிதம்பரம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நின்றவர். அவருக்கு உண்மையிலே மனதார வாழ்த்துக்களை பாராட்டுக்களையும் தெரிவித்து கொண்டு, உண்மையிலே அண்ணனை இன்னைக்கு சந்திச்சு என்னுடைய எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா பண்றேனே, நீங்க வாங்கனே, உங்களை நிக்க வச்சு நாங்க ஜெயிக்க வைப்போம், ஜெயிக்க வச்சு உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புனாதானே எனக்கு மனசாரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னவருக்கு உண்மையிலே கூட்டணி கட்சினா இப்படி இருக்கணும். மனசுனா நம்ம அண்ணன் எவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு அருமையான மனிதரோ, அவருக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுடைய மனம் இப்படி, அது தூய்மையான மனிதருக்கு இப்படி தூய்மையான எண்ணம் படைத்தவர்கள் கூட்டணி கட்சியாக இருப்பது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ரெண்டாவது, மற்ற கூட்டணி கட்சியை பற்றிலாம் நான் கடைசியில் பேச வரேன். நான் கடுமையான கோபத்தில் இருக்கேன். நான் கடைசியில் பேசுவேன். கொஞ்சம் தயவு செய்து நம்ம உடன்பிறப்புகள் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நம்ம இன்றைய அதிக எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்ச கட்சி அவர்களுக்கு ஆரம்பத்தில் Y+ பாதுகாப்பு டெல்லி தந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நிகழ்வுகள்ல பின்னால டெல்லி இவங்களை பாதுகாக்கிறது அப்படின்றத நிறைய நிகழ்வுகளை வச்சு ஏற்கனவே புரிஞ்சிருக்கலாம். நல்ல புத்திசாலிகள், நம் பிள்ளைகள் கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்க. சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியில வரும்போது அந்த உள்ளுக்குள்ள டாப் ஓபன் பண்ணிட்டு, கார்ல மேல ஓபன் பண்ணிட்டு டாடா காட்டிட்டு சிபிஐ அலுவலகத்துக்குள்ள இருந்து வந்தது, அந்த ஒரு சின்ன விஷயம் போதும் டெல்லி பக்கபலமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள. அப்போ அதே மாதிரி இந்த தேர்தலின் ரிசல்ட், இந்த தேர்தலுடைய ரிசல்ட் இன்னும் நம்மளுக்கு ஆழமா உணர்த்தும். புதிதாக அதிக எண்ணிக்கையில் எம்எல்ஏ தொகுதி ஜெயித்த கட்சிக்கு பின்னால் டெல்லி இருக்கிறது என்பது இந்த தேர்தலுடைய ரிசல்ட் நம்மளுக்கு சாலிடா உணர்த்தும். டெல்லி பின்னாடி இருக்கு அவங்களுக்குன்னு. ஆனா ராகுல் காந்தி அவருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ராகுல் காந்திக்கு ஒரு தேசிய கட்சிக்கு தெரியாம இருக்குமா என்ற சந்தேகம் வருதுல. என்ன நம்மளுக்கே தெரியுது, சாதாரணமா தான் நல்லா தொண்டேன் அங்கிட்ட சுத்தி கூலி தொழிலாளி பார்த்துட்டு இருக்கேன். அப்பப்போ அரசியலை நம்ம கட்சிக்காக அங்கங்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கிற நமக்கு தெரிந்த விஷயம் எப்படி ராகுல் காந்திக்கு தெரியாமல் இருக்கும்? அப்போ இவங்க டெல்லி என்ன நினைக்குது, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, காங்கிரஸ் இருக்கவே கூடாதுன்னு நினைக்குது. காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியை எதிரா இவங்க பயங்கரமானவங்க, இவங்க மத அரசியலை கையில எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி எல்லாம் பேசுறாரு. ஆனால் ஒரு கட்சி புறவாசல் வழியா ஒருவரும் நேர்வாசல் வழியா ஒருத்தரும் போறாருன்னா இதை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. சோ இவங்க எல்லாம் பேசுறதுல உண்மைத்தன்மை இருக்குதா என்ற ஐயம் நம்மளுக்கு வருதா வரலையா? சும்மா புருடா வாய்க்கு வந்தது ஏதோ ஒண்ணு பேசணுன்றக்காக பேசுறாங்களோ, அதுல உண்மைத்தன்மை இல்லையோ? கொள்கை அது இது இந்த மாதிரிலாம் நம்ம டெல்லியை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு அப்புறம் வருவோம். அப்போ இவங்க ரெண்டு பேருமே டெல்லி பாத்தீங்கன்னா இருவரும் ஆகவே ஆகாதுன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறவங்க. இன்று தமிழகத்தில் அதிகமா எம்எல்ஏ ஜெயித்த கட்சிக்கு ஏற்கனவே பேக்ரவுண்ட்ல டெல்லி இருக்குன்றது இந்த தேர்தலின் முடிவு வரைக்கும் நம்மளுக்கு நல்லாவே சாலிடா தெரியுது. இது தெரியாமலா இன்னொருத்தர் முன்வாசல் வழியா நான் வரேன்னு சொல்றாரு? அப்ப நீங்க சந்தர்ப்பவாதிகள். நீங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டு எங்களை ஏமாத்தி இருக்கிறீர்கள் அப்படின்றதான் புரிஞ்சுக்கிற முடியுது. ஓகேப்பா, இப்ப நீ புறவாசல்ல ஒருத்தர் இருப்பாரு, முன்னாடி வாசல்ல ஒருத்தவங்க வருவீங்க, ரெண்டு பேரும் எதிரின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நாங்க நம்பணும்.
ஏன் எடப்பாடி அவர்கள் வந்து அண்ணன் அவரு எல்லாம் புத்திசாலித்தனமா யோசிக்க மாட்டாரா? ஏன் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல இல்லாம, திராவிட கட்சி இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்னு இவ்வளவு வேலை பார்த்தீங்களே, திராவிட கட்சி 2 கட்சியும் சிந்திக்கிற அளவுக்கு எதுவும் வந்து திறமை இல்லாதவங்கன்னு நினைச்சிட்டீங்களா? ரைட்டுப்பா. எடப்பாடி அவர்கள் வந்து எப்படியும் நம்மள கூட்டணிக்கு போய் அங்க போங்க அப்படின்னு சொன்னாலும், கிட்டத்தட்ட இன்னொரு கட்சியில போய் கூட்டணியா போனாலும் நம்ம ஒண்ணுக்காகாம, ஆல்ரெடி இவருடைய வாழ்க்கையில 10 வருஷத்துல பல இன்னல்கள் டெல்லினால அவருக்கு, எடப்பாடியார் அவர்களுக்கு. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல அப்படின்னு அவர் யோசிச்சாருன்னா, ஏன் நீங்க மட்டும்தான் பின்னாடி இருந்து முதுகுல குத்தி நினைச்சதெல்லாம் இந்தியா ஃபுல்லா சாதிப்பீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க தமிழன் அதை விட அறிவாளி. எடப்பாடியார் அவர்கள் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், திமுகக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு ஏன் சொல்ல மாட்டாரா? சொன்னா என்ன ஆயிரும்? உங்க பேச்ச கேட்டு அவர் தாவேகாக்கு போனாலும் அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியது யார்? அவருடையது இன்னைக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம, எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட இல்லாம அவருடைய இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? 10 வருஷமா அவரை படுத்தின பாடு. அவர் என்ன பாத்துருவோம் அப்படின்ற ஒரு மனநிலை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஏன் அவர் அப்படி யோசிக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்னா அவர் போய் தாவேக்காக்கு ஆதரவு கொடுப்பாரா? இல்ல அதை பிரிச்சு கொஞ்சத்தை கொண்டு வந்து இங்க சேர்ப்பீங்களா? ஏன் நீங்க என்ன பிரிச்சு கொண்டு வந்து சேர்க்கிறது? அவரே வந்து ஒரு சாதாரணமான லாஜிக் தான். ஒரு குடும்ப தலைவன் கஷ்டப்பட்டு பயங்கரமா வந்து கட்டட வேலையா இருக்கட்டும், ஒரு குவாரியில வேலை பார்க்கறதா இருக்கட்டும், கொத்தனார் வேலையா இருக்கட்டும், என்ன வேலை பார்த்தாலும் இரும்பு தூக்குறது, மூட்டை தூக்குற வேலை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியா சந்தோஷமா நல்லா இருங்கப்பா, அவங்கள நல்லா பாத்துக்கிடுவாங்கல்ல, தன் பிள்ளைகளும் குடும்பமும் நல்லா இருந்தா போதும், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மையில எடப்பாடி அவர்கள் யோசிச்சு கண்ணை காட்டி நான் மட்டும் கம்முன்னு இருக்கிறேன், நீங்க எல்லாம் ஜூட் ஆயிருங்க அப்படின்ற முடிவை எடுத்தால், அப்ப திராவிடம் இல்லாத தமிழகம் உருவாக்க நினைத்த உங்களுக்கு டிச்சு பண்ண வாய்ப்பு இல்லையா? எங்களுக்கு தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் நினைச்சா உங்களை பதிலுக்கு டெல்லிக்கு எதிர்பாராத சாக் கொடுக்க முடியுமா முடியாதா என்ற கேள்வி என் மனசுல எழுது. ஒண்ணுமே இல்லை சரி கேட்டா என்னால நான் என்னங்க பண்றது, அவங்க எல்லாருமே வந்து எதிர்பார்க்கல, எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு சிம்பிளா பதில சொல்லிட்டு நான் எங்கெங்க போனேன், நான் உங்க பேச்ச தானே கேட்கறேன்னு சொன்னா என்ன பண்ண போறீங்க? 2 3 பேர் மட்டும் இருந்துட்டு மிச்சம் எல்லாம் நீங்க அங்க போங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்னு கேட்கிறேன். அவர் வந்து வந்தா தானே உங்களால எதுவும் பண்ண முடியும். அவரு வராம சூப்பரா வந்து சாலிடா பிரில்லியண்டா யோசிச்சு மிச்சம் எல்லாரையும் குடும்ப தலைவன் மாதிரி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்களாவது நல்லா இருங்க, 5 வருஷம் கழிச்சு இப்ப இருந்தாலும் இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் ஒரு ஏதோ வாழ்க்கை வந்து அடுத்து என்ன பண்றதுன்னு டைம் வந்து அடுத்த 5 வருஷம் ஒரு கேப் இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் கூட கிடையாது. 5 வருஷம் டயத்துக்குள்ள அடுத்து நம்ம எப்படி மெர்ஜ் ஆகுறதுன்னு யோசிப்போம். அந்த 5 வருட காலங்களில் இப்ப அதிகமா வந்து எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்ச கட்சி மெர்ஜ் ஆகும்ன்றதுக்கு கேரண்டி கிடையாது, மெர்ஜ் ஆக வாய்ப்பு கிடையாது. எதிர்த்தட்டில் வந்தால் அவங்க வந்து மெர்ஜ் ஆகி இன்னும் பயங்கரமா வந்து மக்கள் செல்வாக்கை பெற்று வளர்ச்சி அடைவாங்கள் என்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒண்ணு இல்லாமல் போயிரும். 2 பேரும் இல்லாம ஆக்க வந்த கட்சி 5 வருடம் எதிர்க்கட்சி திசையிலே ஏதோ ஒரு திசையில அவங்க 5 வருஷத்துல அவங்களே தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி அவங்களே இல்லாம போயிடுவாங்க. மீண்டும் 20 ரூபத்துக்கு வந்துடலாம். கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்றதெல்லாம் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சூப்பரா பேசுவாரு. இந்த முடிவை எடுத்தால் டெல்லி தமிழனை பார்த்தாலே ஐயையோ சாமிகளான்னு நினைச்சிரும். ஏன் செய்ய முடியாதா? நிச்சயமாக இது முடியும். இது இப்போ வந்து இப்பொழுதும் இந்த நிமிடம் வரை கால்பந்து முதல்வராக அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார். ஒண்ணுமே இல்லை, அவர் வந்து பதவி ஏத்துட்டே பெரும்பான்மையை நிரூபிக்கலாம். வாய்ப்பு அதிகம், பிரகாசமாக இருக்கிறது.
எடப்பாடியார் அவர்கள் எப்படி நீ அங்க சேர்ந்து எங்களை காலி பண்ண போற, நான் இங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு போறேமேன்னு நினைச்சாருன்னா, தாவேக்கால சேர்ந்து ஒண்ணுக்காகாம போறதுக்கு ஏற்கனவே எங்களை 10 வருஷமா படாத பாடு படுத்தி எங்களை ஒண்ணுக்காகாம பண்ணதே நீங்க தானே. நீங்க நினைச்சதை இன்னைக்கு நாங்க செஞ்சு இன்னும் ஒண்ணுக்காகாம போறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட நாங்க சேர்ந்து 2 திராவிட கட்சி மெர்ஜ் ஆயிட்டு போறோம் அப்படின்ற மனநிலைமைக்கு திராவிடத்தை அழிக்க முடியாது என்ற ஒரு செய்தியை சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு செயலை நிச்சயமா எடப்பாடி அண்ணன் அவரு வந்து என்ன யோசிப்பாரு, எதை வேணாலும் செய்ய யோசிப்பாரு. அவரை அவ்வளவு அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுற முடியாது. இது வந்து நம்ம திராவிட கட்சி சித்தாந்தமுடைய கட்சிகள்ன்றனால நான் பேசிட்டு இருக்கேன். நண்பர்கள் வந்து நான் யதார்த்தத்தை பேசும்போது எடப்பாடி அண்ணன் அவங்கள பத்தி பேசுறேன்னா, நான் திராவிட கட்சிகள்ன்றனால நான் பேசிட்டு இருக்கேன். என்ன நம்ம திமுகவை சார்ந்தவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. இது யதார்த்தத்தை மனதில் பட்டதை நான் பேசுறேன். இதுல வேற எதுவும் உள்நோக்கமோ அப்படியெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. இதை செய்தால்தான் இன்னைக்கு ஒண்ணு வந்திருக்குதுங்க. இன்னைக்கு ஒரு அரசாணை வந்திருக்கு, ஜிஓ தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்குது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஆவணத்தில் கையொப்பம் இடவும், அதாவது அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு டெல்லியிலிருந்து வந்திருக்குது. புதிய கல்விக் கொள்கையை ஏத்துட்டு நீங்க வந்து கையெழுத்து போடுங்கன்னு வந்திருக்குது. இது டோட்டலி அகைன்ஸ்டா பேசிட்டு இருந்த மற்றவங்க எல்லாம் இங்க நம்மளுடைய கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இது நடந்தால் சந்தோஷம் நான் சொல்ல வந்துட்டேன். தமிழகத்தை காத்த மாதிரி இருக்கும் புதிய கல்விக் கொள்கை கையொப்பம் போடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜீவோ வந்திருக்குது. இதெல்லாம் சிந்திக்கணும். தமிழனுக்கு இனிமேலாவது நம்ம நாள் வந்து எதுவும் பாதிச்சிடக்கூடாது. திராவிட கட்சிகளை அழிக்க சதி பண்ணியிருக்காங்க. ஏன் எடப்பாடி அவர்களுக்கு இந்த டிவிகேக்கு டெல்லி செய்த விஷயத்தை ஏன் எடப்பாடியார் அவர்களுக்கு செய்யவில்லை? அப்ப நம்மளை வந்து ஆக்கும் எண்ணம் டெல்லிக்கு இல்லை, நம்மை அழிக்கும் எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. போதும், அழிஞ்ச வரைக்கும் போதும், பட்ட வரைக்கும் போதும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் என் மனசுல ஒரு சின்ன ஆசைங்க. ரைட், அடுத்து நம்ம கான்செப்டுக்கு போயிடுவோம். காங்கிரஸுக்கு பீகார்ல ஓட்சோரி அப்படின்ற ராலி நடக்கும்போது நம்ம அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துக்கிட்டு இங்க இருந்து போய் கலந்து எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு, வேலை பார்த்துட்டு வந்தாரு, பேசினாரு. எவ்வளோ அவருடைய வேலைப்பளவை விட்டுட்டு போய் அவ்வளோ செயல்பட்டார். அதே இது இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வரல. மனசுல வச்சுக்கோங்க, நல்லா கரெக்டா ஒவ்வொரு பாயிண்டையும் மனசுல வச்சுக்கோங்க. அது போக பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து போற நிலைமையில கடைசி நிமிஷத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரஸ்க்கு, ராகுல் காந்தி அவர்களுக்கு இதெல்லாம் நினைவுல வச்சுக்கணும். அவர்களுக்கு சீட்டு கொடுத்து, தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்து சீட்டை கொடுத்து எதிர்கட்சி அந்தஸ்தை பெற வைத்தது. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்ல நண்பர்களே, இதெல்லாம் மாசங்களுக்கு முன்னால் நடந்ததை சொல்ல வரேன். அப்போ அந்த நன்றி எங்கே இருக்கிறது? இப்ப நீங்க டெல்லியில 2 பேர் எதிரின்றீங்க, இங்க ஒருத்தர் புறவாசல் வழியா தாவேக்கால வந்து வருஷம் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம தேர்தல் வெற்றி வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருக்கு டெல்லி. இன்னொரு டெல்லி முன்வாசல் வழியா போறேன்னு சொல்லி நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோன்றீங்களே. இப்போ நீங்க எல்லாம் மனசாட்சிப்படியே நடந்துக்கிற மாட்டீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற திராவிட கட்சிகள் மெயினா நாங்க திராவிட முன்னேற்ற கழகம், நாங்க இதை சகிச்சு கண்டுக்கிறாம, ஓஹோ சூப்பர் சூப்பர் வெரி குட், பரவாயில்ல. என் தலைவன் பெருந்தன்மையானவர், அதில் மாற்று கருத்து இல்லை. என் தலைவன் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையானவர். அப்படி ஒரு மனிதரை வந்து வருத்தப்பட வைக்கணும், அவர் ஒரு ஃபீல் பண்ணுவாருன்னு ஒரு மனித நேயத்தோட சிந்திக்காம இப்படி ஒரு செயல் செய்வது, இது மனிதன் செய்யும் செயலா என்பதை உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். அடுத்து இன்னொரு கட்சி ஒரு கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகையாளர், நீங்க போக போறீங்களா அப்படின்னா. எனக்கு அழைச்சி லெட்டர் வந்திருக்குது. நிர்வாகிகளுடன், கட்சி நிர்வாகிகளுடன் நாளை கலந்து ஆலோசித்து நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு. ஆமா,
கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து இல்லைன்னு சொல்றவங்க அந்த இடத்துல இல்லைன்றுவாங்கப்பா, முடிஞ்சு போச்சு. இல்லை என்பதை சொல்வதற்கு ஒரு நொடி போதும். அப்போ நாடாளுமன்றத்தில் உங்களை அமர வைத்து அழகு பார்த்தது எங்கள் தலைவன். சட்டமன்றத்தில் உங்களை அமர வைத்து அழகு பார்த்தது எங்கள் தலைவன். கட்சி அந்தஸ்து பெற வைத்தது எங்கள் இயக்கம். எங்க வந்துச்சு பாருங்க. அதாவது பாசிச பேசுறது, இந்துத்துவாக்கு எதிராக பேசுறது, வைக்கிறது, இவங்களுக்கும் தான் நான் கேட்க வர்றேன். உங்களுக்கு தெரியாதா? நீங்க போறேன்னு சொல்றவருக்கு பின்னாடி யார் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்க யாருக்குமே போறேன்னு சொல்லி எனக்கு லெட்டர் வந்துச்சுன்னு சொல்ற யாரும் வாயில விரல வச்சா கடிக்க தெரியாதவங்களா? நான் இப்படி கடுமையெல்லாம் பேசுற மனப்பான்மை கிடையாது. நம் தலைவர் நம்மளை அப்படி வழிகாட்டவில்லை, அப்படி நம்மளை வளர்க்கவில்லை. நம்ம மாண்போடு மரியாதையோடு எல்லோரிடமும் பழக வேண்டும், பேச வேண்டும், கண்ணியத்தோடு பேசணும் தான் நம்ம தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் கோபங்க, எனக்கெல்லாம் பயங்கரமான கோபம். எங்க அண்ணனை குளத்தூர் தொகுதியில மக்கள் ஓட்டு போட்டாங்க. நான் சாலிடா சொல்லுவேன், மக்கள் ஓட்டு போட்டாங்க. வேற ஏதோ ஜிக்ஜாக் வேலை தான். அது நான் ஏற்கனவே பழைய வீடியோல சொல்லிட்டேன். குளத்தூர் மக்கள் வாக்களித்தார்கள் அண்ணனுக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. திருடனுக்கு என்னைக்காவது தேல் கொட்டும், அந்த சப்ஜெக்ட் இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே வேற வீடியோல போட்டுட்டேன். நம்ம கூட எதிரியை மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. எதிரி அதை அடுத்து வச்சுக்கலாம். துரோகிகளை பத்தி நான் பேச வரேன். இது என்ன மாதிரி மனப்பான்மை? அப்போ உங்களுக்கு நீங்க யார்கிட்ட போறேன்னு சொல்றீங்களோ அவங்க பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, அவர்கள் கட்டுப்பாட்டுல தான் இவர் இயங்குறாருன்றது தெரியாது. அவ்வளவு நீங்க ஒண்ணுமே வெளி உலகம் தெரியாதவங்க அப்படின்றதுதான் நான் கேட்க வர்றேன். அப்போ நீங்க உங்களுடைய பதவி எங்கேயாவது போய், அதாவது இந்த செத்த வீட்டுல ஏதாவது வாங்கி அனுப்பும் போதெல்லாம் எப்படா எங்கேயாவது அனுப்புவாங்க, ஏதாவது போய் கணக்கு சொல்லி அதுல காசு ஆட்டையை போட்டு அதுல குளிர்காய நினைக்கிற மனிதர்கள்லாம் நிறைய இடத்துல இருப்பாங்க. ஒரு இடத்து நான் முதலா ஓடி ஏன்னா அந்த வீட்டுக்காரவங்க அங்க இங்கெல்லாம் அலைய முடியாது. துக்கத்துல, வருத்தத்துல, வேதனையில இருக்கிறவங்க அங்க இங்கன்னு அலைய முடியாது. அந்த இடத்துல ஆதாயத்துக்காக முதல்ல எங்க போகணும், அதை வாங்கிட்டுமா அந்த நான் போயிட்டு வந்துடுறேன், இதை வாங்கிட்டுமா அந்த நான் போயிட்டு வந்துடுறேன், நான் இருக்கேன் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு அதுல ஒரு அமௌண்ட் ஆட்டையை போட்டு உயிர் வாழ்ற ஜீவன்கள்லாம் நிறைய தமிழ்நாட்டுல பார்த்துருக்கோம், மனிதர்கள்ல பார்த்துருக்கோம். அப்போ இது என்ன மாதிரி மனப்பான்மை, என்ன மனிதர்கள் நீங்க? ஒரு தமிமுன் அன்சாரி அண்ணே நான் உங்களை என்னால பார்க்கவே முடியலண்ணே, நான் என்னுடைய எம்எல்ஏ பதவியை சிதம்பரத்துல ரிசைன் பண்றேனே, நீங்க நில்லுங்கண்ணே, ஜெயிப்போண்ணே, உங்களை சட்டசபையில உங்களை உட்கார வச்சாதான் எனக்கு மனசு ஆறுனேன்னு சொன்ன தமிமுன் அன்சாரி நல்லா வாயில வருது. அதை நான் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். அது கூட்டணி கட்சி, அது மனித பிறவி. அவர் என்னைக்கு எப்போ என்னன்னாலும் திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் அவருக்காக என்ன வேணாலும் நாங்க வேலை செஞ்சு கொடுப்போம். 0.5%, 1%, 2%, ஆளுக்கு போறீங்கன்னா போங்க, எங்களுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை. தொண்டர்களுக்கு தலைவர் உங்களை பத்திலாம் அவங்கள பத்தி அவங்க என்ன திங்க் பண்றாங்க, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் நான் ஆளு கிடையாது. நான் தொண்டனா கீழே இருக்க உடன்பிறப்புகள் லெவல்ல நான் பேசிட்டு இருக்கேன். நாங்க உழைப்போம் சேர்த்து. ஏன் 100%, இந்த 3%, 4%, 2%, 100%க்கு அடுத்த தடவைக்கு நாங்க அண்ணன் ஒரு வேலை பாருன்னு சொன்னா 10 ஆள் வேலையை ஒவ்வொருத்தனும் உடன்பிறப்புகள் நாங்க ஒவ்வொருத்தவங்களும் களத்துல வேலை பார்ப்போம். அண்ணன் வருத்தப்பட்டார்னா 100 ஆளு வேலையை உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தனும் பார்ப்போம். ஏன் அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி 100%க்கு நாங்க வேலை பார்ப்போம். ஏன் நீங்க போனா அந்த சதவீதத்தை நெப்புற அளவுக்கு, அதை சரி பண்ற அளவுக்கு யாரும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி
நிறுத்தி அடுத்த முறை 200 தொகுதி அண்ணன் சொன்ன தொகுதியை ஜெயிக்க வைக்கும் தெம்மும் திராணியும் திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புக்கு இருக்கு. அதை மறந்துடக்கூடாது. எங்க அண்ணனை அடுத்து முதலமைச்சர் சீட்ல அவர் ஆசைப்பட்ட மாதிரி 200 சீட்டு ஜெயிக்க வச்சு நாங்க உட்கார வச்சு காட்டுவோம். ஆனா துரோகிகளை இனியும் நீங்கெல்லாம் மனித பிறவியா என்ற கேள்வி ஒரு சிம்பிளானால எனக்கெல்லாம் பயங்கரமா கோபம் வருது. நான் ரொம்ப வார்த்தைகள் பார்த்து பேசணுன்றக்காக நான் பேசிட்டு இருக்கேன் 2-3 நாள். அதனாலதான் கொஞ்சம் யோசிச்சு வீடியோ போடுறது கோவத்துல. ஏன்னா எனக்கு கோபம் எல்லாம் மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ராடு பண்ணவங்க குளத்தூர்ல சேர்த்து ஃப்ராடு பண்ணிட்டீங்களாடான்றதான். நீ ஃப்ராடு தான் பித்தலாட்டம் தான். அது இந்தியா ஃபுல்லா சுப்ரீம் கோர்ட்லயே பல வழக்குகள் இருக்கு. நீங்க டுபாக்கூருன்னு மேட்டருக்கெல்லாம் வரல. ஆனா எங்க அண்ணனை நீ பண்ண ஃப்ராடுல எங்க அண்ணனை தொற்றுக்க கூடாதுன்றது எனக்கு சரியான கோவத்துல, கடுமையான கோவத்துல நான் இருந்துட்டு இருக்கேன் ஒரு 3-4 நாளாவே. வேணான்னு பார்த்துட்டு தான் மற்றவங்களையும் பேசுறது மாண்போடு தான் பேசிட்டு இருக்கேன். அவ்வளவு கடுப்புல இருக்கேன். இந்த எரியிற வீட்டுல போய் பீடி பத்த வைப்பாங்கல்ல, அவனாவது ஒரு குடிசை எரிஞ்சிட்டு இருக்கும். அதுல போய் இந்த சினிமா படத்துல தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அப்படி மனிதர்கள். அண்ணன் புரிஞ்சுக்கணும், அண்ணன் புரிஞ்சுக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். தொண்டர்கள், உடன்பிறப்புகள், இனிமேல் 100% நம்ம இறங்கி வேலை பார்ப்போம். யாரை வச்சு இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் இனிமேல் யார்ட்டையும் நம்ம அவங்கள நம்பின்ற இடத்தெல்லாம் இல்லை. இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியில நின்று தனித்து போட்டிட்டு நம்ம மக்கள் நம்ம இயக்கத்துக்காரவங்க நிக்கட்டும், வேலை பார்ப்போம். அடுத்தவன் எத்தனை பேருக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்கோம். ஏன் போன 2024 காங்கிரஸ் எத்தனை சீட்டு? நீ 5 சீட்டை கொண்டுட்டு அங்க ஓடுறேன்றிய சுகத்துக்கு எத்தனை சீட்டு எம்பி சீட்டு ஜெயிச்சு கொடுத்தோம்? அதை கணக்கு பண்ணா எத்தனை எம்எல்ஏ சீட்டு தெரியுமா? நீங்கெல்லாம் என்ன? சரி, ரைட்டு. 234 தொகுதியும் 100% வாக்குக்கு வேலை பார்த்தோன்னா எங்க சுத்தி 100%க்கு நம்ம வேலை பார்ப்போம். எல்லா ஓட்டும் நம்மளுக்கு தான் விழுணுன்ற அளவுக்கு வேலை பார்ப்போம். நம்மள்ட்ட உழைப்பு இருக்கு. உண்மையிலே ஒரு ஒரு மாநில கட்சி இந்த அளவுக்கு தொண்டர்களை சரியா வழி நடத்தி நல்ல கட்டமைப்பு இருந்து சூப்பரா செயல்படுற ஒரு கட்சி இந்தியால கிடையவே கிடையாது. மாநில கட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தை மாதிரி வேலை பார்க்குற ஆளு, கட்சி வேலை பார்க்குறவங்களும் சரி, அது மக்கள் பணி வேலை செய்யறதும் சரி, எல்லாத்துலயும் சிறந்தவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் தான். நம்மளை தாண்டி இன்னும் இந்தியாவுக்குள்ள அப்படி ஒரு பார்ட்டியே கிடையாது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரி பார்ட்டியே கிடையாது என்பதை கூறிக்கொண்டு, உடன்பிறப்புகளை வேலை பார்ப்போம். நம்ம அண்ணனா இன்னி ஒவ்வொரு நாளும் உழைப்போம். அண்ணன் வேலை பாரு. நம்ம அண்ணன் அவரை மாதிரிலாம் அடுத்த கட்சி, கூட்டணி கட்சி போட்டியிடுற இடத்துல உடன்பிறப்புகளுக்கு ஆணையிடுவார். நீ ஜெயிக்க வச்சுதான் கூப்பிட்டு வரணும். கட்சிக்காரன் எல்லாருமே நம்ம உடன்பிறப்புகள் எல்லாம் அந்த வேட்பாளரை ஜெயிக்க வைக்கணும்னு உத்தரவிடுவார். இந்த மாதிரி சும்மா மற்ற கட்சியில எந்த கட்சி தலைவராக இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி நம்ம மற்ற கட்சிக்கு நம்ம வேலை பார்த்தா, இந்த தமிழ்நாடு ஃபுல்லா வேலை பார்த்துருக்கோம். நம்மளை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. இனி தனிப்பெரும்பான்மையுடன் ஸ்வீப்புக்கு 200 தொகுதி இந்த தடவை நம்ம ஆசைப்பட்ட தொகுதியை அடுத்த தடவை எவன் திருட்டுத்தனம், பிராடுத்தனம், மொள்ள மாதிரித்தனம் எந்த ரூபத்திலையும் பண்ண விடாம அதுக்கு உண்டான திட்டத்தை வைத்து பிளான் பண்ணி நிச்சயமா வேலை பார்த்து 200 சீட்டு, அண்ணன் ஆசைப்பட்ட சீட்டுக்கு மேல கூட ஒரு சீட்டு, 201 சீட்டு ஜெயிச்சு அண்ணனை முதலமைச்சர் சீட்ல உட்கார வைப்போம் என்று உடன்பிறப்புகள் எல்லாரும் உறுதிமொழியுடன், இதுவரை அண்ணன் சொல்லி 10 பேர் வேலையை ஒத்தாள் பார்த்தோம், இனி 100 பேரா வேலையை ஒரு ஆள் பார்ப்போம் என்பதை கூறி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நான் நிறைய ரொம்ப நாளா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் போட்டது ஃபுல்லா யூடியூப்ல. அதனால உடன்பிறப்புகள், நான் ஃபேஸ்புக்ல ரொம்ப நாளா வராம லேட்டா வந்தனால என்னுடைய வீடியோக்கள் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். பாருங்கள். எதா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது குறை நிறைகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னை திருத்திக்கிறதுக்கு நான் கரெக்டா பேசுறேன்னா, ஏதாவது குறைகள் இருக்கா என்ன ஏது எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு பட்டது சரியாகப்பட்டதை முறையாக தான் பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக என்னுடைய டிபிலேயே என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். நான் வச்சிருக்க போட்டோல, டிபி போட்டோல என்னுடைய தொலைபேசி நம்பர் இருக்கும். எந்த குறை நிறைகள் எதாக இருந்தாலும் சரி, ஏதாவது சஜஷன் சொல்லணும்னாலும் தயவு செய்து என்னை அழையுங்கள். நான் யார் என்ன புத்தி சொன்னாலும் கேட்டு
எனக்கு ஏதாவது சரியில்லைன்றத தப்ப வந்து சுட்டி காட்டுறவங்க வந்து நான் உண்மையிலேயே அக்செப்ட் பண்ணிக்கிற ஆளு. நிச்சயமாக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் 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 நாம் மட்டுமே ஆட்சிக்கு வருவோம் இனி வரும் காலங்களில் என்று கூறி இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மதுரை கிருஷ்ணா. நன்றி.